கொல்கத்தா சால்ட் லேக் மைதானத்தில் கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸியை காண ரசிகர்கள் குவிந்திருக்கிறார்கள். அதன் நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 3 நாள் சுற்றுப்பயணமாக இந்தியா வந்திருக்கக்கூடிய கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸி 70 அடி உயர சிலையை திறந்து வைத்த பிறகு தற்போது மைதானத்திற்கு வந்திருக்கிறார். அவரை காண ரசிகர்கள் குவிந்திருக்கிறார்கள். தொடர்ந்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, விவரங்கள் என்ன? எவ்வளவு பேர் மைதானத்தில் கூடியிருக்கிறார்கள்? சர்வதேச கால்பந்து ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸியினுடைய இந்தியா சுற்றுப்பயணமானது தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கும் நிலையில் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய சால்ட் லேக் மைதானத்திற்கு தற்பொழுது அவர் ரசிகர்களை காண்பதற்காக வந்துள்ளார். இதற்கு முன்னதாக அவருடைய 70 அடி உயர அந்த சிலையை திறந்து வைத்த மெஸ்ஸி தற்பொழுது சால்ட் லேக் மைதானத்திற்கு வந்து அங்கு இருக்கக்கூடிய கால்பந்து மற்றும் தன்னுடைய ரசிகர்களை அவர் சந்தித்து பேச உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. சுமார் 50,000-க்கும் அதிகமானோர் அதில் அந்த சால்ட் லேக் மைதானத்தில் அதிகாரப்பூர்வமாக இருப்பதற்கான அந்த இருக்கைகள் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அந்த மைதானத்திற்கு தற்பொழுது லியோனல் மெஸ்ஸி அங்கு வந்துள்ள அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கடந்த 2011ஆம் ஆண்டு கடைசியாக உலகக்கோப்பையின் பொழுது அவர் இந்த மைதானத்தில் லியோனல் மெஸ்ஸி விளையாடியது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு தற்பொழுது 14 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் கொல்கத்தாவிற்கு வந்துள்ள நிலையில்தான் 3 நாட்கள் சுற்றுப்பயணமாக கொல்கத்தா, ஹைதராபாத், டெல்லி உள்ளிட்ட நகரங்களுக்கு சென்று அவர் தன்னுடைய ரசிகர்களை நேரடியாக சந்தித்து உரையாற்ற உள்ளார். அதற்கான ஒரு முதல் நிகழ்ச்சியாகத்தான் தற்போது கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய அந்த சால்ட் லேக் அந்த ஒரு மைதானத்திற்கு அவர் வருகை தந்துள்ளது நம்மால் காட்சியில் பாரு. அது கடுமையான ஒரு கூட்டம், ரசிகர்கள் கூட்டம் என்பது அங்கு இருப்பதன் காரணமாக அவர்களை அந்த கூட்டத்தை அப்புறப்படுத்தும் நிகழ்விலும் கொல்கத்தாவினுடைய அந்த மாநில காவல்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருவதையும் நம்மால் காட்சியில் பார்க்க முடியுது. குறைந்தபட்சம் 50,000 முதல் 60,000 பேர் வரை இன்றைய அந்த நிகழ்வை மெஸ்ஸியினுடைய அந்த ஒரு நேரடி நிகழ்வை காண்பதற்காக வந்திருக்கக்கூடும் என்ற ஒரு தகவலையும் மாநில அரசு ஆனது தெரிவித்திருக்கிறது. அவருக்கான ஒரு ஜெட் பிரிவு பாதுகாப்பையும் இந்த ஒரு இந்தியா டூருக்காக அவருக்காக வழங்கியுள்ளதையும் ஏற்கனவே மத்திய அரசு மற்றும் மேற்கு வங்க மாநில அரசும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த நிலையில்தான் தற்போது முதற்கட்டமாக ரசிகர்களை நேரடியாக சந்தித்து பேசுவதற்காக அவர் சால்ட் லேக் மைதானத்திற்கு வந்துள்ளதையும் நம்மால் காட்சிகள் பார்க்க முடிகிறது. நன்றி சுசித்ரா, இது குறித்த தகவல்களுக்காக. I think there's one name that come undoubtedly to us, Sunil Chhetri, the man who's transcended every single boundaries that an Indian footballer can dream of.